ஈகை இதயம் கொண்டோரே, விழா நாயகரே, விழா குழுவினரே, ஒன்றாய் ஒற்றுமையாய் ஒருங்கிணைந்து பணியாற்றும் உத்தமர்களே, பல்சுவைகளில் நகைச்சுவையை சொல்ல வந்த நாயகரே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை 2 பேருக்கு சொல்லுங்கள். நன்மை பயக்குமே ஆனால் அதை அவங்க எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா அவங்க இந்த 2 பேருக்கு சொல்லட்டும். நம்ம மருத்துவமாகட்டும், விஷயங்களில் சிலவங்க ஜோதிடமாகட்டும், கணிதமாகட்டும், சிலவங்கள்லாம் பெரியவங்க தெரிஞ்சதை அவங்கவே மறைமுகமாக வச்சுட்டு போனதுனால எது என்னன்னு தெரியல. இப்போ புதுசாக சொல்கிறாங்க. உதாரணம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போன வாரம் வந்திருக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு. நம்ம ஸ்டான்லின் மெடிக்கல் காலேஜில் பழைய சோறை பற்றி ரிசர்ச் பண்ணி அது குடலுக்கு வலிமை தருது, அது நோயெல்லாம் போக்குது, அதை எப்படி தயார் பண்ணுறது, எப்படி பக்குவம் வச்சுக்கிறது, எப்படி புளிக்க வைக்கிறதுலாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். ஆக நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் செஞ்சு கொடுத்த ஒரு தொழிலையும் ஒரு அமைப்பையும் இப்போ அது ஒரு கல்வியாக போட்டக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இதுபோல் நான் கேட்டதை படித்ததை உங்கள் முன் சொல்லிக்கிறேன். விருப்பம் கேட்க முடியும், அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முட்டான்னு சொல்கிறோம், மடையன்னு சொல்கிறோம். இந்த வார்த்தைக்குடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள்லாம் பகுத்தறிஞ்சு பார்த்துருப்பீங்க. என்னோட நீங்கள் அறிவாளிகள், தமிழ் பற்று மிக்கவர்கள். அது புத்தகத்தில் படித்ததை நான் சொல்கிறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முட்டாள் என்று சொன்னால் அது எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் உண்மையான பொருள் என்னென்னா, இப்போது நம்ம கோவிலில் திருவிழா பார்க்குறோம். திருவிழாவில் முடிவில் என்ன ஆகிறோம்? அன்றைக்கி திருவிழா முடிவில் தேர் போகும். அந்த தேரை எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் அழைச்சிட்டு போகணும், எந்த பக்கம் நகட்டி திருப்பணும், எப்பப்பெல்லாம் பிரேக் போடணும் அப்படின்னு தெரிஞ்சு அதை ஒரு முட்டு கொடுப்பான். அந்த முட்டு கொடுக்குறவன் பேர் தான் முட்டு ஆள். அந்த சக்கரத்தை திருப்பி அந்த ஓரத்தை திருப்பி அவங்களை எந்த வழியில் போகணும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்குவப்படுத்தி கொடுக்குறான். பார்த்தீங்களா? அந்த காலத்தில் அரசர்கள் வச்ச பேர் முட்டு கொடுப்பவன் முட்டாள். அவன் முட்டு கொடுக்குறதுனால அவன் பேர் முட்டாள்னு சொல்லி வச்சாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றும் தெரியாது, முட்டாள் போடா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையான தொழில் செய்கிறவன் யார்? முட்டு கொடுப்பவன் முட்டாள். இன்னொன்று சொல்கிறோம், மடையன், போடா மடையா அப்படின்றோம். இதுக்கு என்ன பொருள்னா தமிழில் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் பெரியவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய கம்மாய் ஏரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் இப்போ சற்று மாதிரி தூக்கி விடுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. ஒரு பெரிய ஓட்டை போட்டிருப்பாங்க, அதை மரச்சக்கை வச்சு அடிச்சிருப்பாங்க, அதை திறந்து விடணும். அது 80 அடி 90 அடி இருக்கும். அப்போது அதை திறந்து விடுறதுக்கு சரியான ஆளாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வேகத்தை வெளியே அவனையும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அவன் நீதி உயிர் படைக்கணும். அப்படிப்பட்ட திறமை வாய்ந்த ஆளைத்தான் மடை திறப்பவன் மடையன். மடையை திறக்கிறதுனால அவனுக்கு மடையன் பெயர் வச்சாங்க. அந்த மடையன் தான் என்ன செய்வான்? அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் அந்த நீர்ப்போக்கை கொண்டு வெளியே விடுறதுக்காக மடையை திறந்து விடுறவன் தான் பேர் தான் மடையன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த அருமையான வார்த்தை தமிழில் இருக்கிறத நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாய்ப்புக்கு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தென்பாண்டி வளர்ந்த மொழி, பொருணையிலே பிறந்து புவனம் முழுக்க புகழ் மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மொழி, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி. இந்த அருமையான நம் தமிழ் மொழியை போற்றி வளர்க்கக்கூடிய அற்புதமான பணிகளை செய்யக்கூடிய பல்வேறு தமிழ்ச் சங்கங்களுக்கு இடையே இன்று தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் மற்றும் கலை பதிப்பகம் இணைந்து மிகச்சிறந்த 2 நூல்களை வெளியீடு செய்ய இருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். தொடர்ந்து நூல் வெளியீட்டு விழா நடைபெறுவதற்கு முன்பாக ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சி, ஒரு மேடை நாடகம், ஒரு குறு நாடகம் நடைபெற இருக்கிறது. இந்த நாடகத்துக்கு தயாராக இருக்கிற எல்லாரையும் பார்த்தா சிங்கம்பட்டி ஜமீன்தாரே வந்துட்டாரோன்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக அந்த நாடக கலைஞர்கள் எல்லாமே தயாராகிருக்காங்க. என்ன நாடகம் அப்படின்னா, ஒரு ஊர் பஞ்சாயத்து நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. அந்த பஞ்சாயத்தை பற்றி தான் இந்த நாடக நிகழ்ச்சி நடக்குது. ஊர் பஞ்சாயத்துக்கு நாட்டாம கம்பீரமாக வராரு. இந்த நகைச்சுவை நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடியவர் திரு மீனாட்சிநாதன் அவர்கள் மற்றும் அவருடைய குழுவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த
அருமையான ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியை நடத்த போகிறாங்க. அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக ஊர் பஞ்சாயத்துக்கு நாட்டாமை கம்பீரமாக வாரார். அவர் சபைக்கு வணக்கம் வச்சுட்டு அவருடைய ஆசனத்தில் போய் அமர போகிறாரு. இவர் தான் நம்முடைய ஊர் பஞ்சாயத்துதாரர், மிராசுதாரர், ஜமீன்தார், இன்னும் என்னென்ன தாரெலாம் உண்டோ எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். அவர் இன்னைக்கு என்னென்ன தீர்ப்பு வழங்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அவர் பக்கத்தில் இருக்க செம்பை பார்த்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே இது நாட்டாம தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஐயா, செம்பு வெள்ளி செம்பா, வெள்ளியா செம்பா? இல்லை, செம்பா வெள்ளியா? இல்லை, செம்பு வெள்ளியா? சரி, தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. மற்ற குழுவினர் அனைவரையும் வரிசையாக மேடைக்கு அன்போடு வரவேற்கிறேன். நன்றி. தொடர்கிறது நாடகம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பஞ்சாயத்துக்கு நாங்களும் இணைந்து நடிக்கின்றோம். நான் ஊர் பொதுமக்களில் ஒருவன். நன்றி, வணக்கம். நான் இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் பொதுமக்கள் இந்த ஆட்டக்கானும் பிராது கொடுக்க வந்த மாணிக்கம் கதாபாத்திரம் எடுத்து பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த நாடகத்தில் ஊர் தலைவராக என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க வந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். சீனிவாசன் தலையாரியாக பொறுப்பேற்றிருக்கிறேன். வணக்கம். நான் வேலுங்கிற கதாபாத்திரம் பண்ணுவேன். என் பேர் சங்கர் கணேசன். எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்லமாட கரெக்டில் நடிக்கிறேன். பொருணை பாலு அவர் இந்த நேரத்தில் நான் நினைவிடுகிறேன். நான் இங்கே நடத்துவது 3வது நிகழ்ச்சி. இதற்கு முன்பெல்லாம் பொருணை பாலு தான் நடத்துவார். அவர் இப்போது இல்லை. பொருணை பாலு அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து செய்கின்றோம். எங்க தலையாரி எங்க? முன்னாடி வாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கியா? சொல்லுங்க. கிணத்தை காணோன்னு இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கியா? பிரச்சனை வந்திருக்கு. யாரு? ஆமா, வேலுன்றவர் ஒருத்தர் இன்னைக்கு பிரச்சனை. முன்னாடி வாங்க எல்லாரும். பின்னாடி இருந்தா இப்படி முன்னாடி வாங்க. முன்னாடி வாங்க. என் கிணத்தை காணோம். அதாங்க ஏங்க செம்போ உடைக்கீங்க? முன்னாடி வாங்க ஐயா. சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் கிணத்தை காணும். என்னது கிணத்தை காணுமா? என்னையா இது பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆமாம் ஐயா, நம்ம ஊர் தென்னந்தோப்பு பக்கத்தில் கிணத்துல காணாமல் போயிட்டியா? ஆமாம். சரி, வேற என்ன? கிணறு எப்படி காணாமல் போகும்? காணாமல் போயிட்டு ஐயா. ஆமாம், காணாமல் போயிட்டு. வத்தாத கிணறு ஐயா, மீனாட்சிபுரம் ஜங்ஷனு. கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். வத்தாத கிணறா வெட்டாத கிணறா? வத்தாத கிணறு ஐயா. ஐயா, நம்ம ஊர் மீனாட்சிபுரம் ஜங்ஷன், கைலாசபுரம் எல்லா மக்களுக்கும் என் கிணத்துலேருந்து தண்ணி எடுப்பாங்க ஐயா. சிவா கிளினிக்லேருந்து கூட தண்ணி எடுப்பாங்க ஐயா. தண்ணி எடுப்பாங்க. இவன் என்னையா சொல்கிறான்? ஒன்றுமே புரியலையே. கேளுங்கய்யா, வெட்டின கிணறா இல்லை வத்தாத கிணறுங்கய்யா? வெட்டின கிணறு ஐயா. ஏப்பா வேலு, நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்பளம் கொடியா. இங்கே தீர்ப்பு கிடைக்காதியா. போயிட்டு வாங்க. நான் என்னையா பண்ணுறது? அடுத்து வேற எதுவும் பிராது இருக்கா? அடுத்து இன்னொரு பிராது ஒன்று வந்திருக்கையா. இன்னொரு பிராது ஒன்று வந்திருக்கையா. அது யாரு? அது மாணிக்கன்றவர் வந்திருக்காரு. அவர்கிட்டே கொடுக்குறேன். என்ன மாணிக்கம், என்ன பிரச்சனை? ஆட்டை காணும்யா. என்னய்யா ஆட்டை காணும்? நீ என்ன? என் ஆட்டை 2 நாளாக காணும்யா. ஆட்டை பொங்கலுக்கு தின்னு விட்டு இங்கே வம்பு பண்ணுறீங்களா? இல்லையா, நெசமாக தான் சாமி சொல்கிறேன். உண்மையிலேயே ஆட்டை காணும்யா. ஆட்டை எங்கே போச்சு? எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் ஆச்சு ஐயா. உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? அது சொல்லுங்க, பயப்படாமல் சொல்லுங்க. இல்லையா, வேண்டாம் ஐயா, விட்டுருங்க ஐயா. யாரு? பயப்படாமல் சொல்லுங்க. நம்ம தெற்கு தெரு கரவீடு நம்ம சொல்ல மாட்டான் ஐயா. சொல்ல மாட்டேன்னா நல்ல பையனாச்சு ஐயா. இல்லையா, அந்த நிற்காம ஐயா, அவன் தான் ஐயா. விசாரிச்சு பாருங்க, விசாரிச்சு பார்த்து நியாயத்தை சொல்லுங்க ஐயா. சொல்ல மாட்டேன் என்ன சொல்றீங்க? ஹலோ, என்ன சொல்றீங்க? அவர் உங்க ஆட்டை திருடுனே சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன ஆடு? வெள்ளாடியா? என்ன வெள்ள? என்ன உனக்கு யார் மேலே அந்த வர வெள்ளாடு? ஏன்ப்பா நீ ஆட்டை திருடுனான்னு மாணிக்கன்னு சொல்கிறான். நீ என்ன சொல்கிற? என்ன மாணிக்கம்? எப்படி கேட்டாலும் எடக்கு மடக்கா பேசுகிறானே. ஐயா, நான் தப்பா சரியாக தான் பேசுகிறேன். ஐயா, நீங்கள் சரியாக தான் பேசுகிறீங்க. ஆனால் அவர் தான் ஒரு மாதிரியா இல்லைங்கய்யா? அவர் தான் ஒரு மாதிரியா சரியில்லாமல் வம்பு வந்தார் உங்கள்கிட்ட. ஏன்ப்பா சொல்ல மாட்டேன். நான் கேட்குற கேள்வியெலாம் உனக்கு புரியுதா? என்ன கேள்வி? இது பஞ்சாயத்துன்னு தெரியுதா? இது என்ன பஞ்சாயத்து? ஏய், பொறுமையை சோதிக்காத. என்ன பொறுமை?
ஐயா ராஜா, நான் திரும்பவும் முதலேருந்து கேட்க ஐயா, மாணிக்கத்தோட ஆட்டை திருந்தியா? என்ன திருநியா? நான் பச்சை பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி கேட்குறேன் ஐயா. பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்கிறேன், ஆட்டை திருந்தியா இல்லையா? என்ன பச்சை பிள்ளை? இவன் என்னையா சொல்கிறான், ஒன்றுமே புரியலையே. நாட்டாம நீங்க சரியாத்தான் பேசுறீங்க. இவன் தான் நம்ம பஞ்சாயத்தை நக்கல் பண்றான், கிண்டல் பண்றான். இப்ப என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்குள்ள தண்டனை கொடுங்கய்யா. இப்போ என்னையா பண்ணுறது? இவனுக்கு தண்டனை தான் கொடுக்கணும். ஏன் சொல்ல மாட்டேன், நீ ஒரு மாதத்துக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடாது, உன்னை ஊரை விட்டு விலக்கி வைக்கிறேன். நாட்டாம தீர்ப்பை மாத்து, இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். எப்பா என்ன செய்யுது? எப்பா மாணிக்கம் விடப்பா, ஆடு போனால் போகட்டும், நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ. அவ்வளோதான், பஞ்சாயத்து முடிஞ்சிட்டேன். மிக அழகாக நடத்திய நாடக கலைஞர்களுக்கு அமைப்பின் சார்பில் நன்றிங்கிற ஒரு 3 எழுத்தில் ஒரு பொற்காசை கொடுத்து, ஆனால் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, இப்படியான நாடக கலைஞர்கள் எல்லாம் மனோரமா, எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருந்தா நமக்கு இப்படி ஒரு மீனாட்சிநாதன் ஒரு பெரிய ஒரு கலைஞர் கிடைச்சிருப்பார். கொஞ்சம் ஜர்க்காகி காலம் மாறி போச்சு. சரி, வாழ்த்துக்கள், அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த ஒரு நகைச்சுவை நிகழ்வாக, இனிய நிகழ்வாக குறிப்பறிதல், இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து நடத்துவதற்காக மரியாதைக்குரிய வேளாண்மை துறையில் பணிபுரியக்கூடிய காந்திமதி வேலன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலை பதிப்பகத்தின் 2 புத்தகங்கள் இன்றைக்கு வெளியிடப்படுகின்றன. 2 ஆற்றல் மிக்க எழுத்தாளர்களின் புத்தகங்கள். வெறும் புத்தக வெளியீட்டு விழாவாக மட்டும் இல்லாமல் அதில் பல்வேறு நகைச்சுவை, நாடகம், பாடல், அதனைத் தொடர்ந்து இப்போது குறிப்பறிதல். பெரும்பாலும் நாம் தொலைக்காட்சிகளில் இது போன்ற நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்திருப்போம். இன்றைக்கு நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது உண்மையான ஜோடி தான் வரணும்னு இல்லை, ஜோடியாக வந்திருக்கவங்க ஜோடியாக வரலாம், ஜோடியாக வராதவங்க ஒரு ஜோடியை தேடி கூட்டிகிட்டு வரலாம். நண்பர்களாக வரலாம், அம்மா மகளாக வரலாம், அண்ணன் தம்பியாக வரலாம், எப்படினாலும் வரலாம். ஆனால் 2 பேர் வரணும், ஒருவருக்கும் 1 நிமிடம் நேரம். ஒருவேளை இந்த போட்டிக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு உண்மையான நண்பர் கூட கிடைக்கலாம், ஒரு நல்ல நண்பர் கிடைக்கலாம். இப்போ 1 நிமிடம், இதுதான் விதிமுறை. ஒரு சீட்டை எடுத்தீங்கன்னா அதில் ஒரு திரைப்படத்தின், தமிழ் திரைப்படத்தின், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தமிழ் திரைப்படத்தின் பெயர் இருக்கும். அதை ஒருத்தர் இந்த உதடு இருக்குல்ல, ஐயா கலைஞர் அவர்கள் சொன்ன மாதிரி நான் என்றால் ஒட்டாது, நாம் என்று சொல்லி பாருங்கள் ஒட்டும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி உதடு ஒட்டியே இருக்கணும். நீங்கள் அந்த சத்தமே இல்லாமல் அந்த இதழ் அசைவில் என்னங்கிறத சொல்லிடக்கூடாது. இதுதான் விதிமுறை. மற்றபடி நீங்கள் கையை அசைக்கலாம், உங்களுடைய அந்த உதட அசைவை தவிர எந்த ஒரு பாவனையும் சொல்லி நீங்கள் உங்களுடைய அந்த ஜோடிக்கு அந்த திரைப்படம் எது என்பதை புரிய வைக்கலாம். நானே 1 நிமிடத்திற்கு மேலே எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்காது. முதல் ஜோடி யார் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருப்பீங்க. வாங்க, சீட்டை எடுத்த உடனே இங்கே கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் கலக்குறீங்களா? சரி, சீட்டை இங்கே கொடுத்துருங்க ஐயா. இந்த முதல் சுற்று உங்களுடைய எக்ஸாம்பிளுக்காண்டி வச்சுக்கலாமா? எப்படி பண்ணுறாங்கன்ட்டு இதில் சேர்த்துக்கிறீங்களா? இவங்களே போட்டியாளராக சேர்த்துக்கிங்களா? பார்த்துக்கோங்க. 2 பேர் வாங்க, உங்களோட பங்கு பெறுங்க இந்த நிகழ்ச்சியில். வாயை அசைக்கக்கூடாது. படம் பேரா? படம் பேர் தான் சொல்றாங்க. தமிழ் திரைப்படத்தின் பெயர். சரி சரி சரி. நெஞ்சில் மனசு, மனதில் உறுதி வேண்டும். மிக சிறப்பு. 22 நொடியில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி தான் வாங்க, யாராலும் எளிதான ஒரு விஷயம்தான். நன்றி ஐயா அவர்களுக்கு. அமரலாம். ஆமாம், உட்காருங்க. அடுத்து வாங்க, சொக்கலிங்கம் ஐயா. சீனிவாசன், முத்துராமன், ரவுடி. அதான் நீங்கள் இதெல்லாம் நடிச்சுவீங்க. இல்லை, நான் அவர் நல்லா நடிக்கிறேன். இல்லை இல்லை
தாலி மாமா மருமக மனைவி புருஷன் தெய்வ சாமி என் சுந்தர புருஷன் பூ பூந்தொட்டி இல்லை பூஞ்சோலை பூந்தோட்டம் காவல்காரன். சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பாக 11 வினாடியில் அந்த பதில் சொல்லிட்டாங்க. வாங்க அடுத்து வேற வரங்க. சீட்டு 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 கட்டு சீட்டு 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 சீட்டாட்டம் வரிசையாக வைக்கிறது சீட்டாட்டம். சரி, அதுக்கு அடுத்த செயலை திரும்ப செய்யுங்க. புலியாட்டமா, ஆடு புலி ஆட்டமா, கவுறதா, சீட்டை கவுறதா, சரி கட்டை கவுறதா, புரியல சீட்டு இல்லை, உண்மையிலே தெரியல. நேரம் முடியுது. அதான் தூய தமிழ் பற்றாலும் சூது கவும் எவ்வளோ அழகா. சீட்டுக்கு என்ன சூது தானே. சரி, நீ மாறிக்கிறீங்களா? செல்வ மாதிரி நீ கண்டுபிடி, ஐயா கண்டுபிடிக்குமா? முடிஞ்சுதா? ரைட். அடுத்து வாங்க, வேற யார் வரீங்க? ஓடுறது, ஓட்டம், வேற ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்க. அவர்கள் அவன் ஓடின் அவன் முடிஞ்சது. அவள் வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் மாறி பண்ணி போகிறீங்களா? வாங்க, நீங்கள் சீட் எடுங்க, நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ ஆசிரியர் கண்டுபிடிக்க போகிறாங்க. மூக்குத்தி, மூக்கு, பாதி, பெண், அவள் ஒரு பாதியா? நீ பாதி நான் பாதியா? அது இல்லையா? பெண், அவனும், பெண், பெண், தோன்றதா? என்ன பேரு? பொன்னியின் செல்வன். நன்றி. வாங்க மீனாட்சிநாதன், நாங்கள் வாங்க. அம்பு, அம்பு, போல், வில், சதுரம்,
சதுரம் அம்பு சதுரங்கம் சதுரங்க வேட்டையா சொல்லாதா இல்லை சதுரங்கம் கண்டுபிடிச்சிருக்கேன்ல எழுதுவது மூன்று எழுத்து 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும். நன்றி நன்றி நன்றி. பூ செய்கை செஞ்சிட்டே இரு. அடுத்தது வா 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 உனக்கு நடிக்கிறது. பார் பசி பார் பசி இல்லை கிடையாது கிடையாது பார் பசி முயற்சிக்கு நன்றி. ஆனால் அந்த படம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா? பார்த்தால் பசி தீரும் அப்படின்னு. ஆனால் பார்த்தால் பசி தீரும். பேசும் தெய்வம். புரியல. புரியல சார், புரியல சார். நான் அந்த டைம் இருக்கு. ஒரு செகண்ட் முயற்சி பண்ணுங்க. 20 செகண்ட். பேசும் தெய்வமா? இல்லை சார். நான் வந்து சரி. நகைச்சுவை இதுதான். நான் நெஞ்சு நெஞ்சில் ஒரு ஆலயம். ரைட், நல்லது, நன்றி. எழுதிக்கங்க. முடிச்சு கிளிப்பு 3 முடிச்சா என்ன வட்டம் நெக்லஸ் என்ன இப்படி இப்படின்னா என்னது? வாசு துடைக்கிறதா? நன்றி. நீங்க
கல்யாண பரிசு. ஆமாம், அது உங்கள் காலத்து படம் தான். அவர் அர்ச்சனை, அதாவது அர்ச்சதை போடுறாங்க இல்லையா, கல்யாணம் அர்ச்சதை பரிசுன்னு சொல்கிறார் அவர். நல்ல வீரம், வீரம் வீரம் விளைந்த மன்னா. தெரியல. வீரம், அதுதான் தெரியும். வீரம் விளைந்த பூமி. ஆயுதமா, அதுதான். புத்தி, அறிவு, மதி. மதிமொழியா? ஒன்று. ஒன்று மொழி, ஒரே மொழி. கானம், பாட்டு, இசை. கவி, பாட்டு, இசை, கவி. ஒன்று. ஒரு 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 பாட்டு, ஒரு இசை, ஒரு இசை. கண்ணு, விழி, பெருவிழி, நெருப்பு விழிகள். அவர்தான் நெருப்பு விழி. பார்வை ஒன்றே போதுமே. பார்வை, பார்த்த ஞாபகம் இல்லையோ? பார்மகளே பார். அது ஒன்றுட்டு. அட பாவிகளா, எனக்கு கொடுத்துட்டு பரதேசம் போகலாமா? இங்கே ஒரு பரிசு கொடுக்கலாமான்னு சொல்ல மாட்டீங்களா? பரதேசம் போக சொல்லல. நன்றி, நான் கொடுக்குறேன். சக்தி. குழந்தை, குழந்தை தாலி, குழந்தை, கல்யாணம். ஐயா அவர்கள் இந்த பரிசுக்கு வழங்கி போட்டோ எடுக்க சொல்லுங்க. சொல்லுங்க, போட்டோ எடுங்க. வாழ ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ. என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே. ஓம் நம சிவாய, ஓம் நம
சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரை ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே ஓம் நம சிவாய 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 அஞ்சலத்திலே பிறந்து அஞ்சலத்திலே வளர்ந்து அஞ்சலத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்சலத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லரேல் அஞ்சல் அஞ்சல் என்று நாதன் அம்பலத்தில் ஆடுமே ஓம் நம சிவாய 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 இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூளமான்மலை எடுத்த பாதம் நீள்மொழி என் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே ஓம் நம சிவாய 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 உருவமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மருவமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல பேசுமாவி தானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மை யாவர் காண வல்லரே ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் நெல்லை சங்கீத சபா, தாமிரபரணி இலக்கிய மாமன்றம் மற்றும் திருநெல்வேலி கலை பதிப்பகம் இணைந்து நடத்தும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். 2 நூல்கள், இரண்டுமே கலை பதிப்பகத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது. கலை பதிப்பகம் தொடங்கி 2 ஆண்டு காலத்திற்குள் அடுக்கடுக்காக நூல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. நெல்லை மண்ணிற்கு, நெல்லை மண்ணின் படைப்பாளிகளுக்கு பெருமை சேர்த்து கொண்டே இருக்கிறது. அதில் இன்றைக்கு தமிழ்ச்செம்மல் ஐயா பாமணியார் அவர்களின் கவிதை நூலான பெருவிழி மற்றும் விகேபுரத்தில் தோன்றி கோவையில் வசித்து வரும் எழுத்தாளர் ஐயா கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்களின் நூலான அறிவியலும் ஆன்மீகமும் 2 நூல்களும் இன்று வெளியிடப்படுகின்றன. இந்த விழாவிற்கு தலைமை ஏற்கவிருக்கும் மூத்த வழக்கறிஞர், நெல்லை சங்கீத சபாவின் தலைவர் ஐயா திரு வி ஆறுமுகம் MABL அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்விற்கு வருகை தந்து முன்னிலை வகிக்கவிருக்கும் தலவாய் திருமலையப்பன் என்ற நாதன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு வரவேற்கிறோம். கலை பதிப்பக நிறுவனர், பதிப்பாசிரியர், ஆசிரியர், இன்னும் பல அடையாளங்களுக்கு சொந்தக்காரரான கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்ச்செம்மல் பாமணியா அவர்களின் பெருவிழி என்ற நூலினை வெளியிடும் ஐயா பாப்பையா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள் எழுதியுள்ள கௌரியின் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற கட்டுரை கதை நூலை வெளியிடும் பட்டவராயன் ஐயா அவர்களையும் திருச்செந்தூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
கௌரி ஐயா அவர்களின் நூலினை பெறவிருக்கும் செவிலியர் பயிற்றுனர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியைச் சார்ந்த ஐயா மு சட்டநாதன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். தூய சவேரியார் பள்ளி ஆசிரியர் திருமதி பேபி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர், நல்ல தமிழுக்கு சொந்தக்காரர், தமிழ்ச்செம்மல் ஐயா பே ராஜேந்திரன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஆய்வறிஞர் சிவராமச்சந்திரன் ஐயா பெருவெளி நூலை ஆய்வு செய்கிறாங்க. வாங்க மேடைக்கு வாங்க. அடுத்து கௌரியின் அறிவியலும் ஆன்மீகம் என்ற நூலினை அறிமுகம் செய்வதற்காக நம்முடைய மருத்துவர் பொன்னம்பலம் சி ட்ரஸ்ட் தலைவர் அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புரவலர் தலவாய் நாதன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வகித்து திரும்படி இதற்காக நம்முடைய முனைவர் திருக்குறள் முருகன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய இந்த சங்கீத சபாவினுடைய தலைவர் ஐயா ஆறுமானார் ஐயா அவர்களை உங்களின் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். முன்னிலை வைத்து சிறப்பு செய்கிற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா தளவாய் திருமலையப்பன் நாதன் அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணியார் முன்னிலை வைத்து சிறப்பு செய்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கின்றோம். வரவேற்புரை நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள இருந்த சுவாமிநாதன் அவர்கள் வாழ்த்துறை பகுதிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற காரணத்தினால்தான் நான் இங்கே வரவேற்புரை நிகழ்விலே நின்று கொண்டிருக்கிறேன். இன்று 2 நூல்கள் வெளியீடு. அறிவின் அபிவிருத்திக்கு இன்று எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சிகள் வளர்ந்திருந்தாலும் நூல்கள் படிப்பதை போன்று வேறு எதுவும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் இன்று 2 நூல்கள் வெளியீட்டு விழா நிகழ்வு நடைபெறுகிறது. தமிழ்ச்செம்மல் பாமடி எழுதிய பெருவெளி கவிதை நூல் கட்டுரை நூலை விட கவிதை நூல் என்பது மிக சுருக்கமாக இருந்தாலும் இதயத்திலே அதனுடைய செய்தி என்ன என்பதை உடனடியாக புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு கவிதை நூலை ஐயா பாமணி ஐயா எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலை மாநில தமிழ்ச்சங்கத்தினுடைய மரியாதைக்குரிய ஐயா பாப்பையா அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த நூலை பெறுகிற இடத்திலே மரியாதைக்குரிய ஐயா துரைராஜ் பிஹெச்டி அவர்களும் ஆன்மீக செம்மல் கு ஸ்ரீனிவாசன் அவர்களும் இங்கே வருகை தந்து அந்த நூலை பெற இருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொரு நூலாகிய கௌரியின் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற நூல். ஐயாவுடைய பெயரே சொல்லி முடிக்கிறதுனால இன்றைக்கி நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கௌரி, பாஸ்கர, கடைச, பாண்டிய, சொக்கலிங்கம். வாவிசிக்கு பேர் சொல்கிறது மாதிரி இருக்குது. வள்ளியப்பன், உலகநாதன், சிதம்பரம்னு சொல்கிற மாதிரி அத்தனை பெயர்களையும் அவர்களுடைய தந்தை சூடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தந்தையாருடைய மனங்களிலே மகனை எப்படியெல்லாம் எடை போட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அவருடைய பெயர் வழக்கமாக அமைகிறது என்று சொல்லி அந்த நூலை வெளியிடுகிறவர்கள் மரியாதைக்குரிய ஐயா பட்டவராயன் அவர்கள் திருச்செந்தூரில் இருந்து இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். சட்டநாதன் ஐயா வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். மரியாதைக்குரிய திருமதி பேபி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த நூல்களினுடைய அறிமுகங்களை மரியாதைக்கும் போற்றுதலுக்கு உரிய மரியாதைக்குரிய ஆய்வறிஞர் சிவ ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பெருவழி என்ற நூலை பற்றிய அறிமுக உரையை நமக்கு தர வருகை தந்திருக்கிறார்கள். அன்னாரையும் உங்களின் சார்பாகவும் இந்த நிகழ்வின் சார்பாகவும் வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். அடுத்து மருத்துவர் பொன்னம்பலம் ஐயா அவர்கள் கௌரியின் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற நூலை அறிமுகம் செய்ய வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களின் சார்பாக வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குகிற பகுதியிலே எங்களுடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய பே ராஜேந்திரன் ஐயா பொதிகை தமிழ்ச்சங்கம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்கும். அதே போன்று அவருக்குரிய முத்திரை. எல்லாரும் பேசுகிறார்கள் அவரவர்கள் தாய்மொழியில், நாம் மட்டும்தான் பேசுகிறோம் மொழிகளின் தாய்மொழியில் என்ற ஒரு அருமையான சொல்லை இங்கே உருவாக்கி
அதில் தடம் வைத்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கிறார்கள். மேலும் இங்கே பல்வேறு அமைப்புகளில் இருந்து வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். புறணை இலக்கிய வட்டம், பொதிகை தமிழ் சங்கம், வாசி வளர்தமிழ் மன்றம், திருநெல்வேலி வள்ளுவர் பேரவை, பாரதியார் உலக பொதுச் சேவை நிதியம், நாமும் தெரிந்து கொள்வோம் அமைப்பு, தேசிய வாசிப்பு இயக்கம். ஐயா மீனாட்சிநாதன் ஐயா அவர்களுடைய இறைவேண்டலோடு அந்த நிகழ்வு. இதை முறைப்படி பார்த்தால் 2வது நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் தலைமையேற்று நடத்துவதுதான் முதல் நிகழ்வு என்ற இடத்தை நாம் வைத்துக்கொள்வோம். அதற்கப்புறம் நகைச்சுவை நாடகம் ஒன்று நடத்தப்பட்டது. காலதாமதமாக வந்தவர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நான் குறிப்பிடுகிறேன். நகைச்சுவை நாடகம் மீனாட்சிநாதன் ஐயா அவருடைய குழுவினரோடு ஒரு ஊர் பொதுமக்களெல்லாம் வந்து ஊரில் கிணத்தை காணுங்கிறான், அதையெல்லாம் தெரித்து வைக்கிற மாதிரி அந்த நாடக அமைப்பை ஏற்படுத்தி மகிழ்ச்சி ஊட்டினார்கள். அந்த நாடக குழுவினருக்கும் இந்த அமைப்பின் சார்பாக நெஞ்சார்ந்த வரவேற்புரை நல்குவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து காந்திமதிநாதன், பிரபு, சக்தி வேலாயுதம் மூவரும் சேர்ந்து குறிப்பறிதல் என்ற ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். நான் குறிப்பறிதல் என்ற நிகழ்வை தலைப்பை சொல்லுகிற போது நான் திருக்குறளிலே இருந்து 71வது அதிகாரத்தை பற்றித்தான் பேச இருக்கிறார்களோ என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்டது சினிமாத்துறை. ஒருவர் சீட்டை எடுக்க வேண்டியது, அந்த சீட்டிலே என்ன சினிமா வருகிறதோ அதை ஒருவர் நடித்து காட்ட, இன்னொருவர் அது எந்த நாடகம் என்று அவர்கள் நடிப்பை புரிந்து கொண்டு அந்த படத்தின் பெயரை சொல்வது. ஒரு கலகலப்பான நிகழ்ச்சியை காந்திமதிநாதனும் பிரபு அவர்களும் சக்தி வேலாயுதமும் சேர்ந்து நடத்தினார்கள். கிட்டத்தட்ட 13 ஜோடிகள் அதில் கலந்து கொண்டார்கள். காலத்தினுடைய நகர்வே தெரியாமல் களிப்பூட்டுகிற நிகழ்வாக அது அமைந்திருந்தது. அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் இந்த அமைப்பின் சார்பாக வரவேற்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம். இப்போது தொடக்கமாக எதையும் தொடங்குகிற போது மங்களத்தோடு தொடங்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையிலே தான் விளக்கேற்றி தொடங்கியிருக்கிறோம். ஒரு புது வீட்டுக்கு வருகிற பெண் திருமணம் முடித்து வருகிறாள் என்று சொன்னால் முதலிலே அவளை விட்டு அந்த வீட்டிலே வாங்குகிற வேலை என்ன என்று சொன்னால் விளக்கேற்றுவது. அந்த குடும்பத்தை காக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்பதை அறிவுறுத்துகிறது போல அந்த குடும்பம் மங்களமாக தளர்ந்து வளர்ந்து வர வேண்டும் என்பதற்காகவும் விளக்கேற்றுதல் நிகழ்ச்சி முதலாக தொடங்கப்பட்டது. அதிலே கலந்து கொண்டு விளக்கேற்றிய அத்தனை பேரையும் நெஞ்சார வருக வருக என்று இந்த அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் சுப்பையா அவர்களையும் அவையோராகிய உங்களின் சார்பாகவும் அமைப்பின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்று எனக்கு இந்த வாய்ப்பினை தள்ளியமைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகன் ஐயா அவர்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிநாதன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய முத்துகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் ரங்கநாதன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைமையேற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர், நெல்லை சங்கீத சபா மூத்த வழக்கறிஞர் வி ஆறுமுகம் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வந்து பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, மேடையில் வீற்றிருக்கும் மேதைகளே, 80 ஆண்டு கால பாரம்பரியமிக்க இந்த சங்கீத சபா சார்பில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பைந்தமிழ் அன்னைக்கு வணக்கம். தமிழ் மனம் கமழும் சான்றோர் பெருமக்களே, மாண்புமிகு சிறப்பு விருந்தினர்களே, சிந்தனை செழிக்க வந்த சகோதரர்களே, இன்றைய கதாநாயகர்கள் திரு தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்களே, திரு கௌரி பாஸ்கர கணேசபாண்டிய சுக்கலிங்கம் அவர்களே, திரு தளவாய்நாதன் அவர்களே, திரு கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி அவர்களே, திரு சுவாமிநாதன் அவர்களே, திரு வி பாப்பையா அவர்களே, திருமதி தேவி அவர்களே, திரு சட்டநாதன் அவர்களே, ஆய்வறிஞர் திரு சிவராமச்சந்திரன் அவர்களே, மருத்துவர் திரு பொன்னம்பலம் அவர்களே, தமிழ்ச்செம்மல் திரு ராஜேந்திரன் அவர்களே, தர்மபுரி எஸ் லோகநாதன் அவர்களே, திரு காந்திமதிநாதன் அவர்களே, இள முனைவர் திருமதி சொர்ணவல்லி அவர்களே, திரு ரங்கராஜன் அவர்களே, வருகையால்
பெருமை சேர்க்கும் புறநை இலக்கிய வட்டம், பொதிகை தமிழ்ச்சங்கம், வாசுகி வளர்த்தமிழ் மன்றம், திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை, பாரதியார் உலக பொது சேவை நிதியம், நாமும் தெரிந்து கொள்வோம், தேசிய வாசிப்பு இயக்கம் இவற்றின் உறுப்பினர் பெருமக்களே, உங்கள் பாதம் பணிந்து வணங்குகிறேன். இந்த இனிய மாலை விழாவில் பூமாலையாகிய உங்களுடன் சேர்ந்த நார்போல் இருந்து விழாவில் பங்கு கொள்வதில் மகிழ்வு அடைகிறேன். சில நூல்கள் வாசிக்கப்படுவதற்காக எழுதப்படுவது இல்லை, வாசகனை விழிக்க வைக்க எழுதப்படுகின்றன. அத்தகைய ஒரு விழிப்பு நூலின் வித்தகர் நம் முன்னிலையில் வீற்றிருக்கும் தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்கள். அவர்களின் நூல் வெறும் எழுத்துக்களின் கூட்டம் அல்ல, அது மந்திரம் போல மனதை மயக்கும் வார்த்தைகள், மௌனத்தில் கூட முழங்கும் சிந்தனைகள், உள்ளத்தில் ஒளியேற்றும் உணர்வுகள். அந்த சிந்தனை செல்வத்தை நெல்லை நகர் வாகையடி அம்மன் கருணையால் பெருவிழியாள் அன்னைக்கு காணிக்கையாக அர்ப்பணித்திருப்பது ஒரு எழுத்தாளனின் பக்தியின் பரிபூரணம். இங்கே எழுதப்பட்டது புகழுக்காக அல்ல, புண்ணியத்திற்காக, புத்தகமாக அல்ல, பிரார்த்தனையாக, பதிப்பாக அல்ல, பாதமாக. தமிழ்ச்செம்மல் திரு பாமணி அவர்கள் எழுதும் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் போல் மனதில் பதிகிறது, மார்க்கம் போல் மனிதனை நடத்துகிறது, மருந்து போல மனவேதனையை நீக்குகிறது. தமிழை அலங்காரம் செய்யவில்லை, ஆத்மாவாக்கினார். ஆன்மீகத்தை மூட நம்பிக்கையாக்கவில்லை, மனிதநேயமாக மாற்றினார். அவரது எழுத்து படிக்கச் சொல்லாது, புரியச் சொல்கிறது. பாராட்டை கேட்காது, பாதையை காட்டுகிறது. இன்றைய காலத்தில் சத்தம் அதிகம், சிந்தனை குறைவு. அந்த சூழலில் மௌனமாக முழங்கும் மந்திர நூல் இது. தமிழ்த்தாய்க்கு தரணி எங்கும் தாளமிடும் தங்கக் கொலுசு, ஆன்மீக உலகுக்கு ஒரு அரிய அடையாளம். நெல்லை மண்ணுக்கு ஒரு நிலையான நாமமளித்த தமிழ்ச்செம்மல் திரு பாமணி அவர்களை இந்த மேடையில் பெருமையுடன் போற்றி பரவசத்துடன் பாராட்டி பண்புடன் வாழ்த்துகிறோம். இன்று இந்த மேடை ஒரு நூல் வெளியீட்டு மேடை மட்டுமல்ல, இது ஒரு நுண்ணறிவு நெடுஞ்சாலை, ஒரு நம்பிக்கை நற்சாலை, ஒரு சிந்தனை சங்கமம். அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டு சொற்கள், ஆனால் இரண்டும் சேரும் பொழுது ஒரு மகத்தான மாற்றம். இந்த மாற்றத்தை உருவாக்கியவர் திரு கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள். எழுத்தில் எழுச்சி, எண்ணத்தில் எளிமை, எடுத்துரைப்பில் யதார்த்தம் கொண்ட எழுத்தாளர். அறிவியல் கேள்வி கேட்கச் சொல்கிறது, கணக்கு போடச் சொல்கிறது, கண்ணோட்டம் கொடுக்கிறது. ஆன்மீகம் கண்ணீர் துடைக்கிறது, கருணை காட்டுகிறது, கடவுளை காட்டுகிறது. இரண்டுக்கும் நடுவில் சுவர் இல்லை, பாலம் இருக்கிறது. அந்த பாலத்தை சொல்லால் கட்டியவர் நம் ஆசிரியர் திரு கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்கள். இவர்கள் எழுத்து விவாதம் அல்ல, விழிப்பு, வாதம் அல்ல, வழிகாட்டல், பிரச்சாரம் அல்ல, பரிபக்குவம். அறிவியலை விட்டு ஆன்மீகம் இல்லை, ஆன்மீகத்தை விட்டு அறிவியல் இல்லை. இரண்டும் சேர்ந்தால் தான் முழுமையான மனிதன். இந்த நூல் மூளை, மனம், விஞ்ஞானம் மூன்றையும் ஒரே நூலில், ஒரே நோக்கில், ஒரே நாதத்தில் இணைக்கிறது. தமிழ் சிந்தனை தளத்தில் ஒரு புதிய புரட்சி, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு பெரும் பயணம் தொடங்கிய ஆசிரியருக்கு நம் அனைவரின் பூரணமான வாழ்த்துக்கள், பெரும் பாராட்டுக்கள். இரு புலவர்களும் தமிழ் வானில் சிறகடித்து பறந்து நெல்லை சீமையின் புகழை எட்டு திசையும் பரப்ப எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். நன்றி. அருமையான ஒரு தலைமை உரையாற்றிய நம்முடைய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக விழாவின் சிறப்பு நிகழ்வாக முதல் நூல் வெளியீட்டு விழா, நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயாவுடைய நூல் வெளியீட்டு விழா. நம்முடைய பாமணி ஐயா இதோட 6வது புத்தகம் இது வெளியிடுறது. கம்பாநதி காமாட்சி, காதலை மதிக்கும் கண்கள், ஆணை சப்பரம் கோட்டு, இறைவன் விரும்பிய அடியார்கள், பேச்சுக்களை இப்போ பெருவிழியை வெளியிட போறாப்புல தமிழ்ச்செம்மல். பார்த்தீங்களா, வரிசைப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பெருவிழி வருது. கவிதை தொகுப்பு நூல் வெளியிடுபவர் நம்முடைய பாப்பையா ஐயா அவர்கள் வெளியிடுகிறார்கள். பெறுபவர் நம்முடைய முத்துகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் ரெங்கராஜன் ஐயா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மிக ஒரு கரவொலி எழுப்பி பெருவெளி கவிதை நூல் வெளியீட்டு விழா நிறைவு பெற்றது. 2வது நூலாக நம்முடைய கௌரி பாஸ்கர
சொக்கலிங்க கணேச பாண்டியன் ஐயா எழுதிய அறிவியலும் ஆன்மீகம் என்ற புத்தகத்தை வெளியிட வருகிறார்கள். கௌரி பாஸ்கர கணேச பாண்டிய சொக்கலிங்கம் அவர்களின் 4வது நூல் இது. முதலாவதாக கௌரியின் கற்பனை கிறுக்கல்கள் எனும் கவிதை தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து ஒரு கட்டுரை கௌரியின் கற்றதை சொல்கிறேன், அது யோகா குறித்த ஒரு தொகுப்பு. அடுத்ததாக கௌரியின் செயல் 1 பார்வை 2. இந்த நூலை திறனாய்வு செய்துதான் எனக்கு கலை பதிப்பகம் நடத்திய திறனாய்வு திருவிழாவில் திறனாய்வு திலகம் என்ற பட்டத்தை பெற்றேன் என்பதை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலும் பேசப்படும், கௌரியின் அறிவியலும் ஆன்மீகமும் என்ற இந்த நூலும் பேசப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினை திரு சட்டநாதன் அவர்கள் வெளியிட திருமதி பேபி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அன்பு, கருணை, பாசம், நேசம், கோபம், சோகம், காதல், வீரம் அத்தனையும் கண்வழி பேசிடும் கலையென கலைப்பதிப்பகத்தின் வழி கருவெளியின் கண்மணியாம் பாமணியார் தமிழ் வழி எழுதிய அரும்பெரும் கவியே பெருவெளி கவிதை நூல். தினமலர் தந்த கவிமலர், தமிழ் மொழி தந்த செம்மொழி, நெல்லை தந்த கவிமணி, அவர்தான் எங்கள் பாமணி. புத்தனும் ஆசைப்படும் கவி சித்தனாம் புலமை பித்தனாம், புத்தனும் ஆசைப்படும் கவி சித்தனாம் புலமை பித்தனாம், அவரின் பரம பக்தனாம் பாமணியார். தமிழ் தடாகத்தில் தாளம்பூ மணமென தமிழ் மணம் கமழும் உயர் பாரிஜாத மலர்தான் ஐயா பாமணியார். அரிதாகி வரும் ஆன்மீக பட்டிமன்றங்களுக்கு இன்றும் உயிர் கொடுத்து கொண்டிருக்கும் பிரம்மன்னி, பூட்டி கிடந்த இலக்கிய கதவுகளை யாவருக்குமாய் திறந்து வைத்த நாவுக்கரசன்னி, விளம்பரங்களை விரும்பாத விளம்பர பிரியர் இவர். முதலில் சொன்னது பாமணியாரின் பண்பை பற்றி, இரண்டாவது சொன்னது அவரின் பணியை பற்றி. தமிழ் பெரும் புலவர்கள், நிறைமிகு சான்றோர்கள் என அரங்கம் நிறைந்த பொருணையாண்டு விழா நிகழ்வுகளை கச்சிதமாய் நகர்த்தி செல்லும் சூட்சுமம் தெரிந்த சூத்திரகதாரி. நிகழ்ச்சி தொகுப்பில் இவர் ஓர் மூத்த முதுநிலை பட்டதாரி. எதுகையும் மோனையும் இவரது கவிதை மாளிகையின் காவலாளிகள். இவரது பாக்கள் இவரது பந்தம், அதில் வரும் சந்தம் இவரது சொந்தம். சிறுபானாற்றுப்படையும் பெரும்பானாற்றுப்படையும் இவரது இலக்கிய சாம்ராஜ்யத்தின் படைப்பிரிவுகள். கலிப்பா இவரின் கட்டளைக்கு சரிப்பா என தலையாட்டும். இன்னா 40 இனியவை 40 இவரின் 40 ஆண்டு கால நண்பர்கள். நண்பர்களே, நான் 40 ஆண்டு நண்பர்கள் என்றவுடன் நான் அரசியல் பேசுவதாக யோசிக்காதீர், கவிதைதான் வாசிக்கிறேன். கவிதைக்காக 8 தொகையினை 8 அளவு செலவு செய்து வெளியிட்டாலும் கவிதையால் இவருக்கு கிடைப்பதென்னதோ குறுந்தொகைதான். பெருந்தொகையாய் கிடைப்பது மட்டற்ற மன மகிழ்ச்சியே. நற்றினை இவரின் தமிழ் பற்றினை வளர்த்திட்ட குருவென பறைசாற்றும். சங்ககால முத்தமிழை 3 காலமும் படித்திடுவார். அதற்காக 900 கூட செலவு செய்வார். குளிர்காலத்தில் நெடுநல்வாடை படித்திடுவார். கோடை காலத்தில் பட்டினப்பாலையை படித்திடுவார். மழைக்காலத்தில் கார் 40 படித்திடுவார். குத்துப்பாட்டு கேட்கும் இக்காலத்திலும் 10 பாட்டு தான் படித்திடுவார். எக்காலத்திலும் தமிழோடு வாழ்வதால் அத்தனை காலமும் இவருக்கு வசந்த காலம்தான். கடல்கோள் கொண்டதால் தான் என்னவோ நெல்லையில் யாரும் நெருங்க முடியாத அளவில் தமிழ்கடல் கொந்தளிப்பாக இருக்கும். அக்கடலில் இலக்கிய பயணம் செய்த ஒரே நெல்லை கவிஞர் பாமணியார் மட்டும்தான். எல்லோரும் வரி குறைத்தால் அகமகிழ்வார், வரியை கூட்டினால் கூட அகமகிழும் ஓர் கூட்டம் இவ்வுலகில் இருக்குமானால் அது கவிஞர் கூட்டம் மட்டுமே. முதலில் நான் சொன்னது வருமான வரி, இரண்டாவது சொன்னது கவிதை வரி. யாவருமே வரி குறைப்பதைத்தான் விரும்புகிறார்கள். மீறினால் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வருமானத்துறை அதிகாரியாக மாறிவிடுவார். இவ்விழாவில் மட்டுமில்லை, எவ்விழாவிலும் தான்.
பொருணை வட்டத்தின் மையப்புள்ளி, தாமிரபரணி மாமன்றத்தின் தொடக்கப்புள்ளி, கவிமுற்றத்தின் கவிஞர்களை இணைத்திடும் அழகிய கோலப்புள்ளி, என்னை போன்ற கவிதை நிறுத்த புள்ளிகளை கமாவாக்கிடும் அதிசய புள்ளி, மொத்தத்தில் பாமணியார் இலக்கிய உலகின் பெரும்புள்ளி. இலக்கிய சட்டமன்ற கூட்டங்களில் அடிக்கடி வெளிநடப்பு செய்துவிட்டு உடன் திரும்பும் தமிழ் இலக்கிய எதிர்க்கட்சி தலைவர் ஐயா பாமணியார். இப்படி அடிக்கடி எழுந்து சொல்லும் சிகரெட் சிலருக்கு மட்டுமே தெரியும். நண்பர்களே, சிகரெட் என்று நான் சொன்னது ரகசியம் என்று நீங்கள் பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கவியோ பகையோ உறவோ எதுவோ எதையும் ஊதி தள்ளிவிடுவார். கவிவானில் வளர்பிறை என வளர்ந்திடுக, தை மாத நிலவென ஒளி தருக, குமரிக்கடல் கீழ்திசையில் தோன்றிடும் காலை கதிரவனைப் போல எழுந்திடுக, பொதிகை மலை தென்றலென செந்தமிழின் இனிமையென கவி உலகை வென்றிடுக, நீர் சுமந்த முகிலென கவிமலை பெய்திடுக, குற்றால சாரலை பூக்களாக்கி, குற்றால நீள் அருவியினை நூலாக்கி, குற்றமிலா தமிழ் மாலை கட்டி, குறும்புகள் செய்திடும் குரங்குகள் விரட்டி, குறும்பலாதனை பறித்து அதை குற்றால நாதருக்கு தான் படைத்து, நித்திரையை மறந்துவிட்டு நாளும் சித்திர சபை அம்பலத்தில் ஆடினும் ஆடியபாதனின் திருவடியை பணிந்து வாழ்க வல்லாண்டு என வாழ்த்துகிறேன் பாமணியாரை இச்சபையில். வண்ணங்களால் பட்டாம்பூச்சியையும் எண்ணங்களால் மனிதனையும் தன் எண்ணப்படி படைத்தான் இறைவன். அவன் தந்த நல் எண்ணங்களால் வாழ்த்துகிறேன் கவி வணக்கமாய். வணக்கம் என்பது முடிவல்ல, அது நம் நட்பின் தொடக்கமாக அமையட்டும் என வாசுகி வளர்தமிழ் மன்றத்தின் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தச்சமணிக்கு கவிதையில் ஒரு நகைச்சுவை இடையோடையே பேசுவார். அவர் கவிதையில் எப்படி நகைச்சுவை கொண்டு வராருன்னே தெரியாது. அவருக்கு அது தனி கை வந்த கலை. இப்போது அனைவருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கு மரியாதை செய்யும் நிகழ்ச்சி. தலைமையேற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி அவர்கள் மரியாதை செய்கிறார்கள், நினைவு பரிசும் வழங்குகிறார்கள். பூர்ண இலக்கிய வட்டம் புரவலர் தளவாய் திருமலையப்பன் என்ற நாதன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அடுத்ததாக நம்முடைய கலைப்பதிப்பத்தின் பதிப்பாசிரியர் நிறுவனர் கவிதை செம்மல் பாப்பாக்குடி இரா செல்வமணி ஐயா அவர்களுக்கு மரியாதையும் நினைவு பரிசும் வழங்குகிறார்கள். நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்கள். நூல் வெளியிட்டு சிறப்பு செய்த நம்முடைய பட்டவராயன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய கௌரி பாஸ்கர கணேச சொக்கலிங்க பாண்டியன். நூல் வெளியிட்டு சிறப்பு செய்த நம்முடைய பாப்பையா ஐயா அவர்களுக்கு நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். தமிழ்ச்செம்மல் கவிஞர் பேரா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நம்முடைய தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்கள். நம்முடைய கௌரி பாஸ்கர் சார் வந்து கவிஞர் பேரா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள், நினைவு பரிசு வழங்குகிறார்கள். சட்டநாதன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கௌரி ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள், நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நம்முடைய முத்துகிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். தமிழ்ச்செம்மல் பாமணி ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். நூலினை பெற்றுக்கொண்ட திருமதி பேபி அவர்களுக்கு மரியாதை செய்து நினைவு பரிசுகள் வழங்குகிறார்கள். நம்முடைய கௌரி ஐயா அவர்கள். நம்முடைய நூலினை அறிமுகம் செய்ய இருக்கக்கூடிய சிவராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள், கௌரி ஐயா அவர்கள். அவருக்கு பொன்னம்பலம் மருத்துவர் பொன்னம்பலம் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். கொண்டு போய் கொடுங்க.
வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய நம்முடைய சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். நன்றி. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244.